என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கப் போகின்றது. என் பிள்ளையே, தினம் தினம் இரவு வரும்பொழுதெல்லாம் என் பிள்ளை உறக்கமில்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். என்னை சுற்றி என்ன நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறது என்று என் குழந்தை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை ஆட்டி படைத்த அத்தனை கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை விட்டு விலக வேண்டிய தருணம் வந்துவிட்டது. எல்லாவற்றையும் கடந்து நீ எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நேரமும் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு இருக்கின்ற உன் தாயானவள் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கின்றேன். இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக நான் சொல்கின்ற இந்த நீரில் உன்னுடைய முகத்தை நீ கழுவிவிட்டு சென்றாயானால் சர்வ நிச்சயமாக உனக்கே மனதிற்குள் மிக பெரிய தெளிவு பிறந்துவிடும். இரவு நேரத்தில் அந்த உறக்கமும் தானாக உன்னை வந்து தழுவிவிடும். என் பிள்ளையே, சில நேரங்களில் வாழ்க்கை ஓஹோ என்று செல்வது போல இருக்கும். சில நேரங்களில் அப்படியே சட்டென்று வாழ்க்கை தலைகீழாக விழுந்தது போல இருக்கும். இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு விஷயங்கள் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எப்பொழுதும் ஒரே நிலையில் இருப்போம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் நீ இந்த வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற வெற்றியை மட்டும், நீ அடைய நினைக்கின்ற இலக்கை மட்டும் ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கிறது என்பதில் நீ எப்பொழுதுமே தெளிவாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி இருந்து உனக்கு துன்பங்கள் கொடுக்க நினைத்த அத்தனை பேரினுடைய எண்ணங்களையும் வேறறுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க இந்த வராகி நான் நிச்சயமாக வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலை கடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி என்ற ஒன்று நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீர வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அதிர்ஷ்டங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரவு உறக்கம் என்பது வந்துவிட்டது என்றால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அதன் பிறகு உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் சர்வசாதாரணமாக கிடைத்துவிடும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த தருணத்தில் அம்மா ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் அதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்க்காமல் பெற்றுக்கொள்வதுதான் உனக்கு நல்லது. உன்னுடைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை எந்த நிலையிலும் வாழ வைக்க தயாராக இருக்கிறது. அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை தயார்படுத்திக்கொள். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு அடி தொலைவு கூட நீ பின் வாங்கிவிட நினைக்காதே. ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுது அடுத்தவர்களுக்கு பிரச்சனை வரும், எப்பொழுது அவர்கள் காயப்படுவார்கள், எப்பொழுது இவர்கள் இன்னல்களை சந்திப்பார்கள், இதையெல்லாம் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம் என்று சரியான தருணத்தை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இவர்கள் முன்னிலையில் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதனை முதலில் கற்றுக்கொள். யார் யார் எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதனை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்புதான் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும். இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டு கொண்டு வர வேண்டும். இதிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ சரியாக அழைத்து வர வேண்டும். உன்னால் முடியாது என்று யார் நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் முடித்து காட்டுவதுதான் உனக்குள் இருக்கின்ற திறமை. எதையுமே முடியாது என்று மற்றவர்கள் சொன்னாலே அந்த இடத்தில் நீ விழித்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்று இருக்கிறது, நாம் நடத்திவிடக்கூடாது என்பதற்காகவும்
நம்முடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் இவர்கள் நம்முடைய மனதை கலைக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, பலரினுடைய சூழ்ச்சிகளும் இப்பொழுது இப்படித்தான் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. உன்னால் முடியாது, நீ செய்துவிட மாட்டாய் என்று சொல்கின்ற காரியங்களை அவர்களுக்கு வேண்டியவர்களை வைத்து நடத்தி முடித்துவிட்டு சென்று விடுவார்கள். உனக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு கிடைக்கச் செய்துவிட்டு சென்று விடுவார்கள். இதையெல்லாம் என் குழந்தை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் உனக்காக நான் என்னவெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் அம்மா சரியான நேரத்தில் உனக்கு செய்து கொடுக்க விரும்புகிறேன். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா பிரச்சனைகளுமே உன்னை விட்டு விலக வேண்டும். உன்னை ஆட்டி படைத்த அத்தனை துன்பங்களும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக நீங்க வேண்டும். எதிர்பாராத தருணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுது அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும். நான் இருந்து கொடுப்பதை நீ வெளிப்படையாகவே இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக மாற்றிவிட பல முயற்சிகளை செய்ய வேண்டும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை எதையும் கைவிட்டு விடாதே. எந்த தருணத்திலும் இந்த வாழ்க்கையை இழந்து நிற்காதே. இப்பொழுது நான் சொல்கின்ற இந்த விஷயமானது முதலில் உனக்கில் இருக்கின்ற தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை வெளியில் தூக்கி எறிந்துவிட்டு உனக்குள் நிம்மதியை கொடுத்து உனக்கான நல்ல உறக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை தான் அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த நாளிலும் இதை நீ செய்யலாம். எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் சரியானபடி உறக்கம் நமக்கு இல்லை, நம்முடைய உடல் சோர்வடைந்து இருக்கிறது என்ற எண்ணம் தோன்றுகின்றதோ அந்த நொடியிலேயே நீ இந்த தண்ணீரில் உன்னுடைய முகத்தை கழுவலாம். சர்வ நிச்சயமாக உனக்குள் ஒரு மிகப்பெரியதொரு தெளிவு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து நீ செய்கின்ற செயலிலும் உனக்கான ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் இதன் மூலமாக கிடைத்து கொண்டே இருக்கும். எல்லையற்ற சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் அங்கும் இங்கும் சிதறி கிடக்கும் பொழுது அதை ஒரு சேர நம்மால் பெற முடியவில்லை எனும் பொழுது இந்த இடத்தில் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு என்றும் எந்த நேரத்திலும் பயணிக்கின்ற இந்த வராகி ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்துச் சொல்கிறேன் என்றால் அதை என் பிள்ளை நீ சரியாக பின்பற்றி அதிலிருந்து உனக்கான வெற்றியை நீ பெற வேண்டும். இப்பொழுது உன்னுடைய வெற்றி என்பது எங்கிருக்கின்றது? உன்னுடைய நல்ல உறக்கத்தில் இருக்கின்றது. இந்த உறக்கம் வந்து விட்டால் விடியும் பொழுது உனக்கே சுறுசுறுப்பாக இருக்கும். நாம் நல்ல விஷயங்களை செய்வோம் என்கின்ற நம்பிக்கை உனக்கு பிறக்கும். இப்படியாக இந்த வாழ்க்கையை ஏதாவது ஒரு கட்டத்தில் நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணமும் உனக்குள் வந்துவிடும். இதையெல்லாம் கொண்டு நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதன் மீது உன்னுடைய முழு கவனத்தையும் நீ செலுத்தி கொண்டே இரு. அதன் மீது உன்னுடைய முழுமையான எண்ணங்களையும் நீ முழுமையாக கொடுத்து கொண்டே இரு. நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கும், கிடைக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்கும் என்பது உனக்கே தெரிய வந்துவிடும். என் பிள்ளையே, பொதுவாகவே எதிர்மறையான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்பக்கூடிய ஒரு சக்தி என்று இருக்கிறது என்றால் அதுதான் கல் உப்பு. இந்த கல் உப்பானது நிச்சயமாக உன் இல்லத்திலும் சரி உனக்குள்ளும் சரி இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை தனக்குள் ஈர்த்துவிடும். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஏதேனும் விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் நெருடலை ஏற்படுத்தும் பொழுது இந்த கல் உப்பு உன் இல்லத்தில் இருந்து விட்டது என்றால் அந்த இடத்தில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். அது மட்டுமல்ல, பல நாட்களாக நீ அனுபவித்த கஷ்டங்களும் பல நாட்களாக நீ அனுபவித்த சோதனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு மிக பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்க தொடங்கிவிடும். உன்னோடு இருக்கின்ற
ஒவ்வொரு மாற்றங்களையும் என் பிள்ளை நீ சரியாக எதிர்கொள்ள தொடங்கிவிடு. எந்த இடத்திலும் எதையுமே தொலைப்பதற்கு நிச்சயமாக நீ முன்வரக்கூடாது. உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு வேண்டும் என்றே கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்றவர்கள் இங்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் ஒரு நொடியில் உன்னால் மாற்ற முடியும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இரவு ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்துக்கொள். அதனுள் கொஞ்சமாக கல் உப்பினை போட்டு கலக்கிவிட்டு அந்த நீரில் உன்னுடைய முகத்தை நன்றாக கழுவு என் பிள்ளையே. அதன் பிறகு நீ கொஞ்சம் சாதாரண தண்ணீரை எடுத்து உன் முகத்தை நன்றாக கழுவிக்கொண்டு போய் படுக்கச் செல். என் குழந்தையே, சில நேரங்களில் நம்முடைய முகத்தில் இருக்கின்ற சில கிருமிகள் கூட இரவு நேரத்தில் உன்னை உறங்க விடாமல் அங்கும் இங்கும் உருளச் செய்யும். உனக்கு அது நிம்மதியை கொடுக்காமல் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கல் உப்பானது உனக்கு கிருமி நாசினியாக அந்த நேரத்தில் செயல்பட்டு உன்னுடைய முகத்தில் இருந்த தேவையற்ற கிருமிகளை எல்லாம் அழித்து விடும். உனக்கே ஒரு புது தெம்பு கிடைக்கச் செய்யும். உனக்கே நல்லதை உணர்த்த தொடங்கும். நாம் எதையோ நோக்கி பயணித்து கொண்டிருந்தோம். இப்பொழுது எதையோ நோக்கி பயணம் செய்கிறோம். இனி நடக்கக்கூடியது அத்தனையும் நமக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை அது உனக்கு உணர்த்தி கொடுக்கும். உன்னோடு நான் இருப்பதை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை புரிய வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் என் பிள்ளை நீ அனுபவித்து இப்பொழுது ஏதோ ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாய். இனியும் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்க்க நினைப்பார்களே, ஆனால் இந்த வராகி ஒரு பொழுதும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் மாறிவிட்ட பிறகு இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த வெற்றி உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும். நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் சர்வ நிச்சயமான மகிழ்ச்சியை உனக்கு தரும். அதுபோல இந்த கல் உப்பு கலந்த நீரில் என் பிள்ளை நீ உன்னுடைய முகத்தை கழுவினாயானால் சர்வ நிச்சயமாக உனக்கு பல நன்மைகள் இதிலிருந்து கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறது. அதுபோல விடியும் பொழுதில் உனக்குள் தோன்றுகின்ற அந்த எண்ணத்தை நீ நிச்சயமாக உணர்வாய். அப்படி உன்னால் உணர முடியவில்லை என்றால் நீ நம்பிக்கை இல்லாமல் வேண்டும் என்றே என்னை சோதிக்க ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்கின்ற அர்த்தமாகிவிடும். அதனால் எதை செய்வதாக இருந்தாலும் தெளிவாக புரிந்து கொண்டு எந்த விஷயங்களை உன் வாழ்க்கையாக மாற்றுவதாக இருந்தால் அதை என்னவென்று நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல அந்த விஷயங்களை நீ செய்து கொண்டிருந்தால் போதும். நடப்பது எல்லாமும் உன் மனதை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும். உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமே உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கையையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை என் குழந்தை நீ இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் புரிந்து கொள்வாய். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உருவாகும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். கனவிலும் நினைத்திட முடியாத ஒரு வெற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். அதற்கு இந்த வராகி உனக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும். அதை நான் சரியாக செய்வது போல நீயும் அதனை சரியாக பின்பற்றி கொண்டே இரு. இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நம்பிக்கைகளையும் பல சோதனைகளையும் உனக்கு உருவாக்கி கொடுத்து அதிலிருந்து உன் வெற்றியை உனக்கு தீர்மானித்து கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் கலக்கம் கொள்ளாதே. சுற்றி இருக்கின்றவர்கள் என்ன சொன்னாலும் அந்த இடத்தில் தயக்கம் கொள்ளாதே. முன்னேறிக் கொண்டே இரு. எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய்.
எந்த நொடியிலும் இங்கு மாறிய ஆட்டங்கள் பல உண்டு. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையும் ஒட்டுமொத்தமான மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உன் மனது எல்லாவற்றையும் தெளிவாக சிந்திக்கட்டும். எதிர்பார்த்திட முடியாத வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுக்கட்டும். எதற்கும் கலங்காமல் இரு. அனைத்தும் உன் வசமாகும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.